எங்கும் சென்னை பிராண்டின் சமையல் மேஜிக் சென்னை பிராண்ட் பொன்னி ரைஸ் அன்புள்ள லேடிஸ் சாய்ஸ் சென்னை பிராண்ட் பாஸ்மதி பிரியாணி ருசி சூப்பர் மணிமணியாய் துவரைத்தால் ஹெல்தி டேஸ்டி சன்ஃப்ளவர் ஆயில் இவையாவும் உங்களுக்காக சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல. எல்லாம் சென்னை பிராண்ட். வணக்கம் நண்பர்களே, சுப்பராஜா ஸ்ரீதரன் சுப்பராஜா தர்பாருக்காக. இந்த செய்தி என் காதுகளுக்கு 15 நாட்கள் ஆகிறது. எனது நண்பர்கள் என்னை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், இதை சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். இது உண்மையாக இருக்கக்கூடாது என்கிற எண்ணமும் எனக்கு தோன்றியது. உண்மையா இல்லையா என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் தான் கூற வேண்டும். இதை நான் கற்பனையில் சொல்லவில்லை. நடிகர் ஷோ இறந்து விட்டார். ஆனாலும் அவரை பற்றிய ஒரு தகவல் மண்டைக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர் உடல்நிலை சரியில்லாமல் போனதற்கு சில மாதங்கள் முன்னால் அவருக்கு அவசரமாக 10 கோடி ரூபாய் தேவைப்பட்டது ஒரு கடனுக்காக. அந்த 10 கோடி ரூபாய் யாரிடம் கேட்பது என்பது அவர் தவித்துக் கொண்டிருந்த வேளையில் நமது துக்ளக் குருமூர்த்தி என்று அப்பொழுது அவர் இல்லை, அவர் ஷோவின் நண்பர் ஆடிட்டர் குருமூர்த்தி அடிக்கடி துக்ளக் அலுவலகத்துக்கு வந்து செல்வார். சில மேட்டர்களை வேறு வேறு பெயர்களில் எழுதி வந்தார். சில தகவல்களையும் தொடர்ந்து ஃபீட் பண்ணி வந்தார் ஷோவிற்கு. அவர் தன்னை ஒரு மிகப்பெரிய ஆளாக காட்டிக்கொண்டதில் ஷோ கொஞ்சம் மயங்கிதான் போனார். ஷோ அவர் 10 கோடி ரூபாய் தேவை என்றதும் குருமூர்த்தி வெளியே வந்து நான் உங்களுக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொன்னார். அவர் 10 கோடி ரூபாயை வாங்கி தந்தது குமுதம் வரதராஜனம் என்று சொல்கிறார்கள். இது உண்மையா பொய்யா என்று எனக்கு தெரியாது. 10 கோடி ரூபாயை வரதராஜன் கொடுத்து விட்டதாகவும், ஷோ இந்த நிலையில் தனது பிரச்சனையை முடித்துக் கொண்டு சில நாட்களில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் அவர் இறந்தும் விட்டார். அதன் பின் துக்ளக்கை கைப்பற்றிய குருமூர்த்தி அங்கேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். தான் எடிட்டர், தான் பப்ளிஷர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலைகளில் ஷோவின் மகன் ஸ்ரீராமும் ஷோவின் மனைவியும், அதாவது ஸ்ரீராமின் அம்மாவும் சேர்ந்து நீங்கள் துக்ளக்கை விட்டு வெளியேறுங்கள், நாங்களே நடத்திக் கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். இந்த கட்டத்தில் குருமூர்த்தி என்ன சொல்கிறார்கள், 10 கோடி ரூபாய் வரதராஜன் கொடுக்க வேண்டும், அதை கொடுங்கள் என்கிறார். ஸ்ரீராம் என்ன சொல்கிறார் என்றால், என்ன சொன்னார் என்று கேள்விப்பட்டேன் என்றால், நீங்கள் இந்த பணத்தை நாங்கள் கொடுத்துக் கொள்கிறோம், உங்களுக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை, எங்கள் அப்பா தர வேண்டிய பணத்தை நாங்கள் அடைத்துக் கொள்கிறோம், நீங்கள் வெளியேறுங்கள், எங்களுக்கு துக்ளக் வேண்டும் என்று ஒரே கருத்தை முன்வைக்கிறார்கள். இந்த சண்டை வளர்த்துக் கொண்டே போகிறது. இந்த நாள் வரை இந்த வீடியோவை நான் செய்து கொண்டிருக்க வரை 10 கோடி ரூபாய் குமுதம் வரதராஜனுக்கு சென்று திரும்பவில்லை என்பதே உண்மையான செய்தியாக நண்பர்கள் சொல்கிறார்கள். குமுதம் வரதராஜன் இவர்கள் சண்டையில் தலையிட விரும்பவில்லை. அவர் ஒரு பெரிய கும்படாக போட்டு எனது பணத்தை கொடுங்கள், நீங்க என்ன வேணாலும் அடைத்துக் கொள்ளுங்கள், துக்ளக்கு யார் வேணாலும் வைத்துக்கொள்ளுங்கள், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னுடைய பணம் தான் எனக்கு தேவை என்று விடாமல் வற்புறுத்தி வருகிறார். கேட்டு 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 அழுத்து விட்டாராம் குமுதம் வரதராஜன். ஆனாலும் அவரது பணம் கிடைக்குமா கிடைக்காதா, குருமூர்த்தி வாங்கி தருவாரா மாட்டாரா என்கிற மிகப்பெரிய கவலை இருக்கிறார். அவர் நேரடியாக ஸ்ரீராமிடமும் துக்ளக் ஷோவின் மனைவியிடமும் கேட்க விரும்பவில்லை. ஏனென்றால் இடையிலிருந்து செயல்பட்டவர் குருமூர்த்தி தான் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார், நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் அடித்துக் கொள்ளுங்கள், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, துக்ளக் யாரிடம் வேண்டுமானாலும் போட்டும், அதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, என்னுடைய பணம் மட்டும் எனக்கு திரும்பி வர வேண்டும் என்று வரதராஜன் சொன்னதாக தகவல்கள் உலாவுகிறது. இது உண்மையா பொய்யா என்பதை அவர்கள் தான் சொல்ல வேண்டும். இரண்டாவது, இந்த கொரோனா காலத்தில் நேர்மையாக நடந்து கொண்டவர் வரதராஜன். ஏனென்றால் பல பத்திரிகைகள் கொரோனாவை காரணம் காட்டி பல ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பியது. ஆனந்தவுடன் மட்டும் 132 ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பியது. ஆனால் வரதராஜன் அதை செய்யவில்லை. தனது அலுவலகத்தில் இருந்தவர்களை வீட்டிலிருந்தே பணிபுரியுங்கள், ஆனால் சம்பளம் பாதிதான் தருவேன் என்று சொல்லி அவர்களை இருக்க வைத்துக் கொண்டார். இந்த ஒரு நல்ல காரணத்திற்காக தான் அவர்கள் அந்த 10 கோடி ரூபாய் திரும்பி போக வேண்டும் என்று சுப்பராஜா தர்பார் சார்பாக பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.